மதுபான கடை திறப்பு முன் விரோதத்தில் பாஜக பிரமுகரை கொலை செய்ய 3 முறை முயற்சி செய்தும் முடியாமல் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 4வது முறைதான் கொலை செய்ததாக கைதானவர்கள் கொடுத்த அதிர்ச்சி தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 27ஆம் தேதி நேற்று பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருந்த பிரபல லாட்டரி தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள் ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு தனியார் திருமண மண்டபத்திலிருந்து 26ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் வீடு திரும்பிய பாஜக பிரமுகர் உமா சங்கரை கருவடைக்குப்பம் செல்லும் சாலையில் வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவரை ஆய்வு செய்து 36 மணி நேரத்தில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மதுபான கடை திறப்பதில் முன் விரோதம், கோவில் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் நில பிரச்சனையில் சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி கருணாவுக்கும் பாஜக பிரமுகர் உமா சங்கருக்கும் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த முன் விரோதம் காரணமாக 2-3 முறை உமா சங்கரை கொலை செய்வதற்காக கொலை முயற்சிகளும் நடைபெற்றுள்ளது. இதில் 4வது முறைதான் 26ஆம் தேதி பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்று தெரிவித்த எஸ்எஸ்பி கலைவாணன், உணவு விநியோகம் செய்யும் ஜொமேட்டோ ஊழியர் போன்று சட்டை அணிந்து கொண்டு பின்தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதன்படி விசாரணை அடிப்படையில் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த செல்வகணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபால் என்கின்ற கோபாலகிருஷ்ணன், வெற்றி என்கின்ற விவேகானந்தன், அருண் என்கின்ற அருண்குமார், விஸ்வநாத், அரவிந்தன், கார்த்திக் ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலையில் 12 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முக்கிய குற்றவாளியாக கருணா உள்ளிட்ட 4 பேர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். பாஜக பிரமுகர் கொலையில் அமைச்சர் சாய் சரவணன் குமாருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. இவ்வழக்கு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. உமா சங்கர் கருணாவுடனான பகை குறித்து குடும்பத்தினருக்கே தெரியவில்லை. போலீசாரின் விசாரணையில் தான் தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்த எஸ்எஸ்பி கலைவாணன், முக்கிய குற்றவாளியை கைது செய்யும் போதுதான் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வரும் என்றார். கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள், வீச்செறிவாள், மொபைல் போன்கள் மற்றும் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கல்வி செயலாளர் தலைமையில் பெக் கவர்னிங் படி தீர்மானங்களை மீறி துணைவேந்தர் மோகன் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கூட்டம் நடத்தப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதுவை பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாணவர் நலன் கருதி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் காணி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சிஏஎஸ் உறுப்பினர்களுக்கு திருத்தப்பட்ட சம்பளத்தை செயல்படுத்த வேண்டும், ஆட்சி மன்ற குழு அமைக்க வேண்டும், பிடியு பேராசிரியர்கள் பணி ஓய்வு வயதை 62 65 உயர்த்த வேண்டும், புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் நியமனத்தில் சீனியாரிட்டி முறையை செயல்படுத்த வேண்டும், பிடியு ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதியத்தை கிராண்ட் இன் எய்டில் அரசு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக வகுப்பறையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் தீவிரமடைந்துள்ளது. பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலட்சியத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வகுப்புகள் நடைபெறவில்லை. மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. PECTA கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தையும், கல்வி செயலாளர் தலைமையில் பெக் கவர்னிங் படி தீர்மானங்களை மீறி துணைவேந்தர் மோகன் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கூட்டம் நடத்தப்பட்டதையும் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. PECTA நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து PTU நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாறிவிட்டன. எனவே கல்வியாண்டும் மாறியுள்ளது. CBSE பள்ளிகளுக்கு ஏப்ரல் மாதம் முதல் மார்ச் வரை கல்வியாண்டு கணக்கிடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் கல்வியாண்டு துவங்கியதும் அடுத்த வரும் மே மாதம் விடுமுறை விடப்படுகிறது. இதன்படி வரும் 30ஆம் தேதி முடிந்தும் CBSE பள்ளிகளுக்கு 1 மாதம் விடுமுறை விடப்படும். ஆனால் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை விட வேண்டும் என அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியுடன் கலந்து ஆலோசித்த அமைச்சர் நமச்சிவாயம் 3 நாட்களுக்கு முன்கூட்டியே புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதிகரித்து வரும் கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு இன்று 28ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுகிறது. மீண்டும் பள்ளிகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. பாஜக பிரமுகர் கொலைக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமா சங்கர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிப்பதாக உமா சங்கரின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் உமா சங்கர் கொலையில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மறுப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் அவர் கூறியிருக்கும் பொழுது, தமக்கும் உமாசங்கர் கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இது போன்ற தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர். குயில்தோப்பு நில விவகாரத்தில் எனது தங்கை சட்டப்படி நிலத்தை வாங்கியதாகவும் அது தமக்கு சொந்தம் என உமாசங்கர் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் கூறியதன் அடிப்படையில் இது குறித்து உண்மை நிலையை ஆராய மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதற்கும் மாவட்ட ஆட்சியர் மூலம் தீர்வு கிடைத்துவிட்டது. இத்தகைய சூழலில் உமாசங்கர் கொலையில் என்னை தொடர்பு படுத்தி தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதோடு இது குறித்து துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கவியரங்கத்தில் பங்கேற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவையில் புரட்சி கவிஞர் பாவேந்தரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை நடத்தும் பாவேந்தர் பெருவிழா 2025 கவியரங்கம் வள்ளலார் சாலையில் உள்ள வேல் சுக்குநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு 135 கவிஞர்கள் பங்கேற்கும் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. ஏராளமான கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகளை வாசித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் முனைவர் கலைமாமணி பூ பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு கவியரங்கத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்வில் ஏராளமான கவிஞர்கள், மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காசிக்கு வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கக்கூடிய விசேஷ தினத்தை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி சனிக்கிழமை காசிக்கு வீசும் மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சரவணன் சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பு யாகங்கள், பரிகார யாகங்கள், பூஜைகள், அர்ச்சனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜையில் கலந்து கொண்டு ராகு கேதுவிற்கு அர்ச்சனைகள் செய்து விளக்கேற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர்கள் செய்திருந்தனர். பாஜக பிரமுகர் உமா சங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் எங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பாக பழகினார். அவர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நீதி விசாரணை இல்லை என்றால் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றார். யூனிக் லேண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கடற்கரை சாலையில் போதைப்பொருள் எதிர்ப்பு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் யூனிக் லேண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தலைவர் ராஜேந்திரன், செயலர் திலக், பொருளாளர் சரண்யா உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த மினி மாரத்தான் போட்டி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையை டாக்டர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணிக்காக 1,00,000 ரூபாய் நன்கொடையை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி வழங்கினார்.
அப்போது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் உணர்ந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இரவு நேரத்தில் பட்டாசு வெடிப்பது போன்று இடைவிடாமல் டிரான்ஸ்பார்மர் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நகர பகுதிகளில் இருக்கும் பழைய டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின்கம்பங்களை மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை விரிவாக்கத்திற்காக சாலையின் ஓரத்தில் உள்ள மின் கம்பங்களும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் லெனின் வீதியில் சாலையோரம் உள்ள மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. திருவிழாவில் பட்டாசுகள் வெடிப்பது போன்று இடைவிடாமல் டிரான்ஸ்பார்மர் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயனம் கலந்த தண்ணீரை பயன்படுத்தி தீயை அணைத்தனர். இதனால் இரவு முழுவதும் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையத்தில் சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகில் உள்ள வம்பாக்கீரபாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணியை இன்று பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த நினைவிடம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் வீரசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகர் ஆகியோர் மற்றும் ஒப்பந்ததாரர், மீனவ சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு சமூக சேவகர் மனோகர் என்கின்ற கர்ணா தலைமையில் முதலியார்பேட்டையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் அவர்களது படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் செல்வகுமார், மோகன், விக்ரமாதித்யன், கர்ணா, பிரவீன், ராம், சதீஷ் மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், உதவியாளர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நிதிநிலை காரணம் காட்டி கொடுக்கப்படாமல் இருந்த உதவியாளர்களுக்கு 6வது ஊதிய குழுவின் 50% நிலுவைத் தொகை பெறவும், ஊழியர்களின் பணிக்கொடை மற்றும் ஓராண்டாக காரைக்கால் ஊழியர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கவில்லை. ஆகவே பல்வேறு போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் அடிப்படையில் முதல்வர், மகளிர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர், சபாநாயகரின் சீரிய முயற்சியால் விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதியளித்துள்ளார்கள். இதில் செயலர் இயக்குநர் மற்றும் ஈரான் இயக்குநர் ஒத்துழைத்து நல்கி பேருதவியாக இருந்ததற்கு நன்றி தெரிவித்தோம். இதையெல்லாம் விளக்கவும் அனைத்து உதவியாளர்கள் நிதி பெறுவதற்கு ஏதுவாக அவர்களின் ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், ஓய்வு பெற்ற ஒப்புதல் ரசீது நகல் எடுத்து அந்தந்த திட்ட அலுவலகத்தில் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இறுதியாக விரைவாக ஏற்பாடு செய்து கொடுக்கும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறப்பட்டது. முன்னதாக கூட்டத்திற்கு மாநில தலைவர் மண்ணாங்கட்டி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், முனுசாமி, பிரேமதாசன் மற்றும் ரவிச்சந்திரன் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் பாலாஜி திரையரங்கில் இருந்து புறப்பட்டு ராஜா சிக்னல் அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலியில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் குழு நிர்வாகிகள் மது, ராஜ்டி, அகன்ஷா, ஆர்த்தி, இந்து, பயல், ஊர்மிளா, கவிதா, ரஞ்சன், நிலம், பமிதா, நந்திதா, ஆர்த்தி, சந்தியா, திமுக மகளிர் அணி காயத்ரி, ஸ்ரீகாந்த், சந்திரகலா, சித்ரா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சங்கராபரணி நதிக்கரையில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரதட்சணம் நடைபெற்று மகா ஜோதி போற்றப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது.
மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.